நடந்த எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். உன் பேராசை தான் காரணம். மக்களை சந்தோஷப்படுத்த கஷ்டப்பட்டு தினம் நடிக்கிறவங்களுக்கு நீங்க தர மரியாதை. ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது கிண்டல், டீசர் வரும்போது கிண்டல், அந்த படத்தோட பாட்டு வரும்போது கிண்டல். அந்த படம் ரிலீஸ் ஆக கொஞ்சம் லேட் ஆனா கூட கிண்டல். ஃபேஸ்புக்ல எல்லாமே கிண்டல் தான். கிண்டல் பண்ணாதான் எல்லாரும் குஜாலா இருப்பாங்க. அதுக்காக தல ரசிகர்களும் தளபதி ரசிகர்களும் தான் கிடைச்சாங்களா? தலை பேரையும் தளபதி பேரையும் சொல்லி சண்டை போறவங்க எல்லாம் எங்களோட ரசிகர்கள் நினைச்சோம். ஆனா அவங்களோட அறியாமையை பயன்படுத்தி ஒன்ன மாதிரி துரோகிங்களை அவங்களுக்குள்ள சண்டையை உண்டாக்கிட்டு இருக்கீங்க. டாய், எங்களுக்காக சண்டை போடுற ஒவ்வொரு ரசிகனோட கோபமும் ஒன்ன மாதிரி துரோகிங்க பக்கம் திரும்பணும். அன்னைக்கு தாண்டா அந்த சண்டை முடியும். நீங்க ஏன் தம்பி இவ்வளவு எமோஷன் ஆகுறீங்க? இந்த பேஸ்புக்ல எவ கிண்டல் பண்ணல? ஏன் உங்க ரசிகர்களை விஜய கிண்டல் பண்ணலையா? ரசிகர்களை தப்பு பண்ண தோன்றது நீங்க பண்ற கிண்டலும் தாண்டா. ஒன்னு சொல்ற கேட்டுக்க, நீங்க ஒழுங்கா இருந்தா ரசிகர்களும் ஒழுங்கா இருப்பாங்க. ரிமெம்பர் தட். இப்படி ஒரு வீடியோவை டப் பண்ணி போட்டா எல்லாம் முடிஞ்சிடாது. என்ன மாதிரி 1000 பேர் இருக்காங்க கிண்டல் பண்றதுக்கு. ஒன்ன மாதிரி 1000 பேர் இருக்காங்கன்னா என்ன மாதிரி லட்சம் பேர் இருக்காங்க. இவனை ஏன் அடிச்சேன் தெரியுமா? தேவையில்லாம தலையை கிண்டல் பண்றான். கிண்டல் பண்ணது இல்லாம ஓவரா சீன் போடுறான். தலையும் மாஸ் தான், தளபதியும் மாஸ் தான். வர்ட்டா